என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சென்னை மாநகரில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலின் மிகவும் சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாசாமி நாயக்கர் என்ற தீவிர முருக பக்தர் இந்த ஆலயத்தை தோற்றுவித்தார். அண்ணாசாமி நாயக்கர் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார். அப்போது அவர் பழனி முருகனை தரிசித்த பிறகு அவரது நோய் குணமடைந்தது. அதன் பிறகு அவர் முருகனின் தீவிர பக்தரானார். அவர் முருகனை வேண்டி பூஜித்த போது முருகப்பெருமானே அவர் மூலமாக பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த திருத்தலம் மிகவும் பிரபலமானது. அண்ணாசாமி நாயக்கர் தனது இல்லத்தில் முருகனின் திருவுருவ படத்தை வைத்து வழிபட்டு வந்தார். ஒருமுறை தனது கனவில் முருகன் இட்ட கட்டளைப்படி அவர் ஒரு ஓலை குடிசை அமைத்து முருகனை வழிபடத் தொடங்கினார். அவர் முருகனை வேண்டி பூஜித்த போது முருகப்பெருமானை அவர் மூலமாகவே பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த திருத்தலம் மிகவும் பிரபலமானது. அண்ணாசாமி நாயக்கருக்கு பிறகு ரத்தினசாமி செட்டியார் மற்றும் பாக்கியலிங்க தம்பிரான் ஆகியோரின் முயற்சியால் இந்த ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் படமாக இருந்த முருகனுக்கு பதில் பழனி முருகனை போன்றே ஸ்ரீ தண்டாயுதபாணி திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பழனிக்கு செல்ல முடியாத சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வடக்கே இருக்கும் இந்த பழனி முருகனை தரிசிப்பதால் இது வடபழனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் 1920 கட்டப்பட்டது. இந்த கோபுரத்தில் 108 பரதநாட்டிய முத்திரைகளும் முருகனின் பல்வேறு லீலைகளும் செதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அதிக அளவில் திருமணங்கள் நடைபெறும் கோவில்களில் இதுவும் ஒன்று. முருகனின் அருள் திருமண தடைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. இந்த திருத்தலத்தில் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கிருத்திகை மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன.